ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பூரிக்கு உருளைக்கிழங்கு செய்வோம். ஓகேங்களா? அந்த பூரிக்கு உருளைக்கிழங்கு எப்படி செய்யறன்றதை பார்க்க போறோம். இதுதான் நான் எடுத்து வச்சிருக்க இன்கிரீடியன்ஸு, பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு, அப்புறம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு கடுகு போடுங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுருங்க. ஓகேவா? போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். ஓகேங்களா? இந்த குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எடுத்தோடனே வெங்காயத்தை போட்டு சும்மா ஏனோ தானோன்னு வறுத்துட்டு உடனே போட்டுருவாங்க. பொன்னிறமாக வறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்கை சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா மட்டும்தான் கிழங்கு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பூரி செய்யும்போது கோதுமையில் செய்யுங்க. ஏன்னா மைதாவில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட இது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மைதாவை யூஸ் பண்ணாமல் கோதுமையில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. ஓகேவா? நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். ஓகேவா? வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருங்க. ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுக்கிறதுக்கு பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக உங்களுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓகேங்களா? நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா எல்லோயிஷாக இருக்குங்களா? நல்லா நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக வச்சுருங்க. ஓகேங்களா? வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. மசிச்சு விட்டிங்கன்னா தான் நல்ல கிரேவி மாதிரி இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், கிரேவி மாதிரி இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, உருளைக்கிழங்க அப்படியே சும்மா 4 3 போட்டு கொதிக்க வச்சுருவாங்க. உங்களுக்கு அந்த திக்னஸ் வராது. இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்ல திக்னஸ் நல்லா வரும். எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா ஆட் பண்ணி விட்டுக்குங்க. பார்த்தீங்களா? லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணி போட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுருங்க. குருமா தயார் பண்ணிட்டோம். இப்போ பூரி பார்த்தீங்களா? நான் மைதா மாவு ஆட் பண்ணல. ஆக்சுவலாக நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்கு. நீங்கள் ஆயிலில் ஃபேட் அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவே யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஆனால் மைதாவில் பூரி போட்டால் நல்லா தான் இருக்கும். பட்டு கோதுமை நல்லா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் மாவு ப்ரிப்பேர் பண்ணதை வீடியோ எடுக்கல. ஸோ பாருங்கள் பூரி எவ்வளோ புசு புசுன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான், பூரி ரெடி. எடுத்துட்டு சாப்பிட வேண்டியதுதான் இதுக்கப்புறம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் போடுறேன், அதனால் பேசுனது கொஞ்சம் இதாக தான் இருக்கும்.
பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.